இருக்கிற மனசு அத நம்பி இங்கு பல உசுறு பெரிய வீட்டு தாயி அது பாசத்தில் மகமாயி பார்த்தா நோய்களிலே காத்தா பூவெடுத்து போட்டா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாயி மனசு போல இங்க பொங்குது பொங்குது பாலு சின்ன பிள்ளைகளை போல இப்ப துள்ளி குதிக்குது ஊரு பார்த்தா நோய்களிலே காத்தா பூவெடுத்து போட்டா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா பொன்னழப்பா ஆத்தா மாறி முத்து மாறி எங்க மண்ணெல்லாம் பொன்னாக்கும் செல்வமாரி திருச்சிற்றம்பலம்.
பிடியதன் ஒரு உம்மை குளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினர் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுறையினையே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஓம் உம்பதரும் மேனி கசிவாகி உம் கடலில் தேனமுத துணர்வோனே இன்பரசத்தே பருகிப்பட காலம் எந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தனைவோனே தந்தை வளர்த்தாள் அருகை கனியோனே அம்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமாளே பெருமாளே. ஓம் நம பார்வதி பதயே அரக மகாதேவா. தென்னாடுடீஸ்வரே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அன்பு சார்ந்த பக்தாதி மையன்பர்களே, ஆன்மீக பெரியோர்களே, சிவனைய சிறுவர்கள், எல்லாம் வல்ல லோகமாதா ஜெகத் ரட்சகி நமது சேலம் கோட்டை பெரிய மாரியம்மனுடைய ஆலயத்திலே மாதந்தோறும் பௌர்ணமி திதியினிலே நடைபெறக்கூடிய திருவிளக்கு வைபவ பூஜையானது இன்றைய தினம் நலூர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் திரு ஆருத்ரா நட்சத்திரத்திலே இந்த பௌர்ணமி எழுந்தருளி தீப பூஜையானது இப்பொழுது சிவனே ஆரம்பமாக இருக்கிறது. ஆகியதால் பக்தாதி மையன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமி துர்கா ஸ்ரீ மகா கோட்டை பெரிய மாரியம்பிகை அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பிகையினுடைய திருப்பெரும் கருணையும் அவளுடைய அருளும் நமக்கு என்றென்றைக்கும் பரிபூரணமாக வேண்டும் என்று அம்பிகை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது திருவிளக்கு வைபவமானது ஆரம்பம். எல்லாரும் கையில் ஒரு பூ எடுத்து வச்சுக்கோங்க. புஷ்பம் 2 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய மாதா பிதா குரு குலதெய்வத்தை வேண்டி மனதார பிரார்த்தனை செய்துக்கணும். நமது கோட்டை மாரியம்பியையும் மனதில் பிரார்த்தனை செய்துக்கணும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் விசஜய பவரோகிணாம் ஹிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீமன் தட்சிணாமூர்த்தயே நம. சதா சுசமானந்தாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்யமாம் அஸ்மத்தாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சத்குரு சரணாரவிந்தார்யான் நம. சீதலே த்வம் ஜெகன்மாதா சீதலே த்வம் ஜெகத்பிதா சீதலே த்வம் ஜெகத்ராத்ரி சீதலா மகாமாரியம்பிகாயை நமः. அக்ஷதானி க்ஷிப்யாம். அந்த பூவும் மஞ்சள் அரிசியும் கொஞ்சம் எடுத்து கையில் 2ஆ பிரித்து வச்சுக்கணும். பூவும் மஞ்சள் அரிசியும் கொஞ்சமாக கையில் எடுத்து 2ஆ பிரித்து வச்சுக்கோங்க. விநாயகரை சென்று 5 முறை தலையில கொட்டிக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணம் தசிவரணம் திதர்புஜாம் பிரசன்னவதனம் தியாயேதே ஸ்ரவவிக்னோபசாந்தயே சம்யுதா பிராணானாயம்யாம் அமிர்தம் பிரம்மா போர்பவ சுமரா பவோ. அந்த பூ அக்ஷதை எல்லாம் உங்களுடைய இடது கையில் போட்டுக்கோங்க. கொட்டா கையில் வலது கை வச்சு முடிக்கோங்க. வலது கால் மேலே அந்த கை இருக்கணும். இடது கை கீழையும் வலது கை மேலையும் வலது கால் மேலே அந்த கை இருக்கணும். ததேவ லக்னம் சிதிரம் ததேவ தரஹபலம் இந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ கௌரி பதேதே லக்ஷ்மி பதேதே வாணி பதேதே உமா பதேதே அக்ரேகம் ஸ்மராமி அத்ய கரிஷ்யமானஸ்ய கர்மணா நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதாஸ்ரே மகா கணபதி பூஜாஞ்ச கரிஷ்யாமி விவான் ஆராதனஞ்சாத்ய கரிஷ்யே சிவே சம்போகயா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரமணாத்யே பிரார்த்தே
श्रवासयुक्तायां आरुद्रानक्षत्रस्येन्यां पौर्णम्यां तृतीयकालेन शुभनक्षत्र शुभयोग शुभकरणे एवं गुण सकल सद्गुणा विशेषणवशिष्टायाम् अस्यां शुभदतो अस्य देवदेवस्य देवदेवोत्तमा देवदा सार्वभौमा अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायकस्यां सृष्टि श्री संहारे प्रोभाव अनुग्रह पंचकृत्य कारणस्य अकार उकार मकार ओंकार प्रणवाकारणाद बिंदु स्वरूपस्येनदा श्री महागणपति स्वामी अनुग्रहेणदा हम सिद्धिहर्ता विचाज्ञाना क्रियाशक्ति स्वरूपिणी जगज्जनन्या जगन्मंगलदारिण्या सर्वपट्टारिका सर्वशक्ति स्वरूपिण्येनदा नित्य सुमंगल्या नित्य कुंकुमार्चन प्रियदारिणी महादेवी श्री कोटै पेरियमार्यम्येनदा अनुग्रहेणदा हम सिद्धिहर्ता अस्य पुण्यक्षेत्राणां नामकृत्येनदा सेलम महानगरे देवी भक्तमहाजनस्य सककुटुम्बानाक्षमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्यदामभिवृद्ध्यर्थम् अरोगदिनगात्रदा सिद्ध्यर्थम् आदुद्रार्घ्य वंशाभिवृद्ध्यर्थम् अष्टलक्ष्मी नित्यनिवासेदा सिद्ध्यर्थम् जन्मलग्नवसादं सुलग्नवसादं त्रिलग्नवसाच ये ये ग्रासुपस्थाने सदा सुभद्रस्थाने सदा धीसानि साङ्गृकाणां सोफलाफलासत्व सिद्ध्यर्थम् इहजन्मनि पूर्वजन्मनि जन्मजन्मान्तरेषु कृतकरीसे सूचिते भाविते आगामे वर्तमान सकल दुष्टारिष्ट परिहारद्वारा श्रवा सिद्ध्यर्थं दीर्घायुष्येणदा सिद्ध्यर्थं दीर्घ सुमंगल्येणदा दीर्घ सौभाग्यवत्येणदा सिद्ध्यर्थं महादेवी श्री कोटै मार्यम्येणदा आलयस्य विशेषदा पौर्णम्या दीपस्तंभपूजा कालेन दादार्येणदा सुवर्णं करीसे अक्षदानुकृतोदरस्याम् अपोपस्परस्याम् கையில் இருக்கக்கூடிய பூவும் அந்த அக்ஷதையும் இலையில ஒரு ஓரமா வச்சுடணும். இலையில ஓரமா வச்சுடுங்க. திரும்ப அதை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிருப்பீங்க. மஞ்சள் பிள்ளையாருக்கு முதல்ல பூஜை பண்ணிக்கணும். ஹரித்ரா கணபதி சுவாமினேதா அர்ச்யாமனா அஸ்ரதா சம்பிரோச்யா கமல மந்திரதா மமகுஞ்யா ஓம் க்லாம் ஆதார சக்தயே நம அனந்தாய நம. ஒரு பூவா எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. புஷ்பம் எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வரும். ஆதார சக்தயே நம ஓம் அனந்தாய நம தர்மாய நம ஞானாய நம வைராக்யாய நம ஐஸ்வர்யாய நம பத்மாய நம பத்மஸ்யோபரே ஓம் க்லாம் க்ளோம் கம் கணபத்யாசனாய நம லாம் க்ளோம் கம் கணபதி மூர்த்தயே நம லம்போதரம் சாமணிபம் கணேசம் குடாரமக்த சஜமோத்கராப்யாம் சலப்தகம் நந்தமதக்கராப்யாம் வாமேந்திராப்யானுதானமேட்டே லாம் வித்யாதேகாய நம நேத்ரேபியோ நம ஏகநந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தே பிரச்சோதயாத். महागणपते नमः अवाक्या अवागणादिकं नमस्कारमुद्राञ्च प्रदस्यां महागणपतये नमः सुमुखाय नमः एकदन्ताय नमः कपिलाय नमः गजकर्णकाय नमः लम्बोदराय नमः विकटाय नमः युक्तरासाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः गणाधत्काय नमः बालचन्द्राय नमः वक्रतुण्डाय नमः सुपकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दपूर्वजाय नमः सिद्धलक्ष्मी वल्लभाम्बिका समेताय हरिद्रा गणपति स्वामिने नमः नानाविध परिमल मंत्र पुष्पाक्षरी समर्पयामि. विषेणदा गणपति धूपम आग्राभयामि. पुष्पम एल्लाम போட்டு விடுங்க. ஊதுபத்தி எடுத்து விநாயகருக்கு காட்டணும். ஊதுபத்தி விநாயகருக்கு காட்டுங்க.
வரைக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும். விநாயக பெருமான மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க எல்லாரும். யோபான் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் விஷமான் பவதி சந்திரமாமா புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் விஷமான் பவதி ஏவம் வேதா யோபாமயதனம் வேதாமயதனவான் பவதி. மகாகணபதி நமः. வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. ஆச்சார்ய கணபதி மூலமந்திரம் யதா சித்யானி ஜபித்வா சமர்ப்ய பிரார்த்ய. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோணி சமப்ரப निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा हत्वेदनमयराजनमपवीतम् आकण्ठलादिमुदैरविन्ददाग्रीम् आपण्डकल्पदेवमाददाशिरूपम् आनन्दवर्धनमुखं शिवयों नमामि. महागणपति स्वामिने नमः. विशेषदा गणपति द्राविडम् अवधारय. அதாவது இன்று மார்கழி பௌர்ணமி திருப்பாவையிலே ஆண்டாள். மார்கழி திங்களில் பார்த்தீங்கன்னா மதி நிறைந்த நன்னாள். அந்த நன்னாளில் நீங்கள் பூசை பண்ணுறீங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பக்கம் சிவபெருமானை பார்த்தீங்கன்னா திருவாதிரை, இந்த பக்கம் மார்கழியில் பெருமாளை வேண்டி பூசை பண்ணுறது திருப்பாவையில் ஆண்டாள். உங்களை போன்று மனிதனாக பிறந்த ஆண்டாள் 30 நாளும் மார்கழி கோயிலுக்கு போயிருக்காங்க. 4 to 6 காலையில். எத்தனை பேர் போகிறீங்க? கொஞ்சம் கை தூக்கி பண்ணி பார்க்கலாம். சிறப்பு சிறப்பு, பரவாயில்ல. அதாவதுங்க, இந்த எதனால அந்த 4 to 6 நேரத்தை நான் சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் ஒரு வருடம் 365 நாட்கள் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ அந்த மார்கழி மாதம்ன்றது காலையில் 4 to 6 அவங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம்ன்றது அந்த ஒரு மாதம் பூராமே. அவங்களெல்லாம் எழுந்து தேவர்களும் கடவுளர்களும் எழுந்து பூசை பண்ணக்கூடிய நேரமாக விளங்குகின்றது இந்த மார்கழி மாதம் பூரா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா தான் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியும். நீங்களும் விட்டுட்டீங்கன்னா நம்ம தான் 12 மணி வரைக்கும் நம்ம டிவியில் உட்காந்து இது பார்க்குறோம், ட்ராமா பார்க்குறோம். அதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இந்த ஒரு மாதமாவது அந்த 4 to 6 கோயிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். இது தெய்வீக ரீதியாக உள்ளது. சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஓசோன் வாயு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறைமையை விஞ்ஞானம் கலந்து தான். ஓசோன் வாயு நிறைய வரக்கூடிய டைம் காலையில் 4 to 6. அதை முகரும் பொழுது உங்கள் உடம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நீங்கள் பெரிய பெரிய கோலம் போட சொல்கிறாங்க. வீட்டில் வாசலில் போய் கோலம் போடுறீங்கள, அது எதுக்காகன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வாசலில் இருக்கணுன்றதுக்காக. அது இருக்கும்போது அந்த ஓசோன் வாயுவை நுகரும் பொழுது உங்களுக்கு அது உடம்புக்கும் சரி மனதிற்கும் சரி நிம்மதி அளிக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. மார்கழி மாதம் தயவு செய்து அனைவரும் 4 to 6 பூசை பண்ணும். விநாயகர் நினைச்சுங்க, பூ அடிச்சு கையில் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் அப்படி சொல்ல எல்லாருமே ஓதுங்கம்மா மந்திரத்தை. ஓம் காயம் தெரிந்து ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகிடுக பிள்ளையார் கணபதி விநாயகர் மனைவியரோடு ஏந்தருளுக. ஓமவோக யாகயஞ வேள்வித்தீயே மூலாதார பிரணவமாகுக. சித்தி புத்தி அத்திமுக்தி வல்லவையாம் தீமை தீக்கும் தீயே இருளகற்றுக இன்னல் தவிர்த்திடுக அருள் நலம் வழங்கிடுக. ஓம் மந்தர கந்திர எந்திர மூலச்சுருதியே போற்றி. ஓம் ஆரண ஆகம மீமாம்சை விளக்கமே போற்றி. ஓம் அத்திர சாத்திர சூத்திர நேத்திர பொருளே போற்றி. ஓம் நேம நியம நிடத நிட்டை தத்துவமே போற்றி. ஓம் பிள்ளையாரே போற்றி போற்றி போற்றி.
ஓம் கணநாதனே நாதாந்த நந்தி மகனே சித்தர் சித்தியே போற்றி ஐந்தெழுத்தே அறுகோணமே முக்கோண பீடமே எண்கோண உயிரே வருக 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 அகந்தை அகன்றிட ஆணவம் அடங்கிட கண்மம் தொலைந்திட அருள்க அருள்க அருள்க. அந்த பூ எடுத்து விநாயகர் ஏற்ற முடியும் வேண்டி எல்லாரும் முருகனை நினைச்சுக்கங்க. முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயலாகுக ஓம் சித்தாந்த வித்துக்கள் பயிராகி பயனாகுக ஓம் ஆளமற்கடவுள் புதல்வ முருக காத்திடுக ஓம் வடிவேல வாழ்வியல் பேரின்பம் நல்கிடுக ஓம் சரவணபவா குகாவேலா முருகா கந்தா நாமாகிடுக ஓம் மலரே ஞாழமே சுகமே மகிழ்வே குகனே ஓம் பிறப்பாதியே வாய்மையே உய்வே துய்ப்பே கந்தா ஓம் ஆரண்ய அரணே பாரின் கோவே தேமரை தீயே முருகா ஓம் மூல பதினெண் சித்தர் வீட இளவரசே பகுருளிப்பாளகா ஓம் கடும்பகை நெடும்பகை கொடும்பகை முடிக்கும் வேளா தமிழே அமுதே அழகே தவமே காத்திடுக ஓம் திருப்புறங்குன்றமாளும் முருகனே போற்றி ஓம் திருச்செந்தூர் வாழும் முருகனே போற்றி ஓம் திருத்தணிகை வாழும் முருகனே போற்றி. ஓசோன் வாயு எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறைமை வந்து மெய்ஞானம் விஞ்ஞானம் கலந்துதான். ஓசோன் வாயு நிறைய வரக்கூடிய டைம் வந்து காலையில் 4:30 அதை முகரும் பொழுது உங்கள் உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் பெரிய பெரிய கோலம் போட சொல்கிறாங்க வீட்டில். வாசலில் போய் கோலம் போடுறீங்கள, அது எதுக்காகன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வாசலில் இருக்கணுன்றதுக்காக. அது இருக்கும்போது அந்த ஓசோன் வாயுவை நுகரும் பொழுது உங்களுக்கு வந்து அது உடம்புக்கும் சரி மனதிற்கும் சரி நிம்மதி அளிக்கும். அதை முதல்ல புரிஞ்சுங்க. மார்கழி மாதம் தயவு செய்து அனைவரும் 4:30 பூசப்படும். விநாயகர் நினச்சிங்க, பூ அடிச்சு கையில் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் அப்படி சொல்ல சொல்ல எல்லாருமே ஓதுங்கம்மா மந்திரத்தை. ஓம் காயம் தெரிந்து ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகிடுக பிள்ளையார் கணபதி விநாயகர் மனைவியரோடு ஏந்தருளுக ஓமவோக யாகயஞ வேள்வித்தீயே மூலாதார பிரணவமாகுக சித்தி புத்தி அத்திமுக்தி வல்லவையாம் தீமை தீக்கும் தீயே இருளகற்றுக இன்னல் தவிர்த்திடுக அருள் நலம் வழங்கிடுக ஓம் மந்தர கந்திர எந்திர மூல
சுருதியே போற்றி. ஓம் ஆரண ஆகம மீமாம்சை விளக்கமே போற்றி. ஓம் அத்திர சாத்திர சூத்திர நேத்திர பொருளே போற்றி. ஓம் நேம நியம நிடத நிட்டை தத்துவமே போற்றி. ஓம் பிள்ளையாரே போற்றி போற்றி போற்றி. ஓம் கணபதியே போற்றி போற்றி போற்றி. ஓம் விநாயகரே போற்றி போற்றி போற்றி. ஓம் சிவகுமாரா பார்வதி பாலகா முருக சோதரா போற்றி. ஓம் கணநாதனே நாதாந்த நந்தி மகனே சித்தர் சித்தியே போற்றி. ஐந்தெழுத்தே அறுகோணமே முக்கோண பீடமே எண்கோண உயிரே வருக வருக வருக. அகந்தை அகன்றிட ஆணவம் அடங்கிட கண்மம் தொலைந்திட அருள்க அருள்க அருள்க. அந்த பூ எடுத்து விநாயகர் ஏற்றம் பண்ணிக்கலாம் வேண்டி. எல்லாரும் முருகனை நினைச்சுக்கங்க. முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாதாந்த விந்தாந்த ஓதங்கள் செயலாகுக. ஓம் சித்தாந்த வித்துக்கள் பயிராகி பயனாகுக. ஓம் ஆளமற்கடவுள் புதல்வ முருக காத்திடுக. ஓம் வடிவேல
அறுபடை வீட்டு முருகா எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. ஓம் தேவர்களின் அறுபடை வீட்டு முருகா எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. ஓம் 18 படை வீடு கொண்ட முருகா எழுந்தருள்க எங்களை காத்திடுக. தமிழே தமிழின் வார்த்தையே தமிழின் சொல்லே முருகா எழுந்தருள்க. முருகனை வேண்டி பூ எடுத்து வழங்கி வைக்கணும். வாதியம் ஓம் ஆத்தாள் தேவி சமயபுரம் மாரியம்மனே போற்றி. அந்த போற்றி சொல்லும் போது பூ எடுத்து வழக்குக்கு அந்த மாரியம்மனை நினைத்து அர்த்தம் பண்ணுங்க. ஓம் ஆத்தாள் தேவி முன்னி நல்லூர் மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி நாட்டரசன் கோட்டை மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி ஏற்றிடுக பூசை ஏற்றிடுக பூசை ஏற்றிடுக எங்களை காத்திடுக எங்களை காத்திடுக எங்களை காத்திடுக. அருள் நலம் வழங்கிடுக அருள் நலம் வழங்கிடுக அருள் நலம் வழங்கிடுக. ஓம் ஆத்தாள் தேவி செவ்வாப்பேட்டை மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி சஞ்சீவிராயன் பேட்டை மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி சின்ன கடைவீதி சின்ன மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி அம்மா பேட்டை மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி அன்னதானப்பட்டி மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி விண்ணுலக மாரியம்மனே போற்றி. ஓம் ஆத்தாள் தேவி மண்ணுலக மாரியம்மனே போற்றி. நம்முடைய மாரியம்மனை நினைத்து மாரியம்மனுடைய காயத்ரி மந்திரம். ஓம் முத்தியே வந்தவாச கௌமாரியே அணி மணி மகுட குருதி விருப்பாளே சித்தியே தடக்கையாளே அமுதே மலர்மாளையாளே நாற்கையாளே சத்தியே 9 சுடமுடியாளே ஐநாக குடையாளே அருட்கையாளே பத்தியே 3ஆம் பிறையாளே தாயாதீத பாசமே தவப்பீடமே அருட்பெரும் சுடரே தீமை தீக்கும் தீச்சட்டியாளே பூக்குளியளாய் தீக்குளிக்கும் தீக்குளித்தேவியே பிழைக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக பிழைக்க அருளிடுக. அப்படியே பூவை எடுத்து வலது கட்டணும். மாரியம்மனை வேண்டி கோட்டை மாரியம்மனை வேண்டி.
உடலை பத்திரகாளியே போற்றி. ஓம் ஆத்தா தேவி ரத்னக்காளியே போற்றி. ஓம் ஆத்தா தேவி பவளக்காளியே போற்றி. ஓம் ஆத்தா தேவி விண்ணுலகக்காளியே போற்றி. ஓம் ஆத்தா தேவி மண்ணுலகக்காளியே போற்றி. அப்படியே காளி காயத்ரி மந்திரம் காளி நினைச்சு. ஓம் காளி தேவியே காயமே வித்தைகளின் விளைநிலமாக்கிடுக. தாயே நீயே தீயாகி மகிழ்ந்திடுக. அருளிடுக என்னை துன்புறுத்துவனவற்றை பிறப்பற்றனவாக்கிடுக. அனாதி நீயே ஆதி நீயே பாதி நீயே மீதி நீயே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஏற்றிடுக காத்திடுக. பூவெடுத்து காளியம்மனை நினைத்து உடனே நஷ்டம். ஓம் ஆத்தா தேவி மதுரை வாழும் மீனாட்சி அம்மனே சுந்தர ஈஸ்வருடன் எழுந்தருள்க. ஓம் ஆத்தா தேவி காஞ்சிபுரம் வாழும் காமாட்சி அம்மையே அப்பன் ஏகாம்பர ஈஸ்வருடன் எழுந்தருள்க. ஓம் காசியில் வாழும் விசாலாட்சி அம்மையே விஸ்வநாதருடன் எழுந்தருள்க. ஓம் தாரமங்கலம் வாழும் சிவகாமி அம்மையே அப்பன் கைலாசநாதருடன் எழுந்தருள்க. ஓம் சேலத்தில் வாழும் ஆத்தாள் சொர்ணாம்பிகையே சுகவன ஈசனுடன் எழுந்தருள்க. அப்படியே சிவபெருமான நினைத்து சிவகாயத்ரி மந்திரம். ஓம் தத்துவ பிறப்பாய வித்தே மகேசா மகாதேவேனி நீயே தீயே ஆகி தன்னோடு ஒரு பிறப்பை சாதித்தாய். என்னோடு உன்னோடன்றி எங்கும் அருளூர. ஓம் நம சிவாய சிவாய நம. ஒளி அருளினாய் தழைத்தருணி நாங்கள் பிழைத்தள அருளுணி அழைக்கிறோம். செழும் தீயே செலுத்து எழுணி வாசி 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 வசி 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 வசி. ஓம் காயம் திரிந்து சிவமாகட்டும். ஓம் ஆவி ஆன்மா ஆறுயிர் ஒன்றாகட்டும். தத்துவமே நம சிவாய என்று உணர்ந்தோம். சித்தாந்தமே சிவாய நம வென்று உணர்ந்தோம். நங் மங் சிங் வாங் எங் காத்தருளுக காத்தருளுக காத்தருளுக. ஓம் 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 ஓம். சிவபெருமான நினைத்து அந்த வழக்கு ஆற்றல் எல்லாருமே பெருமாள் நினைக்குங்க. ஓம் கோட்டை பெருமாள் அழகிரிநாதனே எழுந்தருள்க. திருமகளோடு எழுந்தருள்க. ஓம் திரு அரங்கநாதனே திருமகளோடு எழுந்தருள்க. ஓம் 108 திருப்பதி சக்கரங்களே எழுந்தருள்க எழுந்தருள்க எழுந்தருள்க. திருமாலுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ஞானநாயக சேவகம் செந்தாமரை பாதம் சித்தக்கோளம் விசும் வளர்ந்த வடிவம்
பேரண்டம் அண்ட பேரண்டம் மாயம் பிரமம் ஐம்பூத மூலம் ஆதி மூலம் தடைத்தடுக 10 சக்கரத்தன் சுகமணி மகுடத்தன் ஒளிர்குண்டலத்தன் அணிகலன் மேனியன் வண்ணாடையன் நீலமேக வண்ணன் ஆகார விருப்பன் கௌவீரிய மணிமாலையன் மாயவன் மாளவன் மாயோன் திருமால் நெடுமாள் பெருமாள் சீரும் பைநாக படுக்கையோன் சங்கு சக்கரத்தோன் திருமகள் நிலமகள் உடனன் பிறப்பெடுக்கும் கருவூரான் ஓம் அரியரணே ஓம் அரியரணே ஓம் அரியரணே ஓம் அரியரணே திருவடி வாழ்க திருவடி வாழ்க திருவடி வாழ்க திருவடி வாழ்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலை சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோவன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோதை இளம் சிங்கம் கார்வேணி செங்கன் கதிர்மதியம்போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படித்தேலோர் எம்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னலோடு கையெழுகள பூக்குவளை பொறிவண்டு கண்டுபடுப்ப தேங்காதே சீர்த்த முளை பற்றி வாங்க குடனரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாய். பெருமாளை திருமாலை நினைத்து பூவெடுத்து அர்ச்சனை பண்ணியுங்க. குத்து விளக்கின் சோதி லக்குமியே சொல்லுங்க எல்லாருமே ஓதுங்க. ஓம் குத்து விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் அகல் விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் காமாட்சி விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் செல்வ விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் தானிய விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் திண்மை விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் ஒன்மை விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் நன்மை விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் வல்லமை விளக்கின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக பாதுகாத்திடுக. ஓம் வடவழகின் சோதி லக்குமியே நலங்கள் யாவும் நல்குக
குங்குமம், அடுத்து பூ மாறி மாறி போடுங்க. ஒரு போட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் தனித்தனியாக போட்டுக்கணுமா, நான் மஞ்சளை நீங்கள் முகத்தில் கூத்து பிடிக்கணும் நல்லா, அதனால தனித்தனியாக அர்ச்சனை பண்ணிக்கணும். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி. ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேலுலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர்வயமாகா பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருட்கடலாம் பேரருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகும் தொழ மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. ஓம் இருள்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி
விளக்கே போற்றி. ஓம் உழப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து அகழி விளக்கு விளக்கே போற்றி. ஓம் மணம்படு உணர்னை விளக்கே போற்றி. ஓம் உயிரினும் திரிமயங்கு விளக்கே போற்றி. ஓம் இடம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி. ஓம் சோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த சோதி போற்றி. ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோள விளக்கே போற்றி. ஓம் அருமறை சிறத்து விளக்கே போற்றி. ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி. ஓம் பொற்புடன் நடந்தை விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி. ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. ஓம் பெருகுரல் சுரக்கும் பெரும போற்றி. ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. ஓம் அருவே உருவே அருவுரு போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி. ஓம் செந்தாமரைத்தாள் தந்தாள் போற்றி. ஓம் தீப மங்கள சோதி போற்றி. ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி. ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி. ஓம் ஏகமும் நடந்தி எம்மான் போற்றி. ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி. ஓம் ஆழியான் காண அடியே போற்றி. ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி. ஓம் அந்தமிழ் இன்பம் அருள்வோய் போற்றி. ஓம் முந்தைய வினையை முடிப்போய் போற்றி. ஓம் பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி. ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி. ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி. ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி. ஓம் குருவென ஞானம் கொடுப்போய் போற்றி. ஓம் ஆறுதல் எமக்கிங்கு அளிப்போய் போற்றி. ஓம் தீதலாம் தீர்க்கும் திருவே போற்றி. ஓம் பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி. ஓம் எத்திக்கும் துதி எய்தாய் போற்றி. ஓம் அஞ்சலென்று அருளும்
ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவோய் போற்றி. ஓம் விளக்கிட்டார் மெய்நெறி விளக்குவாய் போற்றி. ஓம் நலம் எல்லாம் உயிர்க்கு நல்குவாய் போற்றி. ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி. ஓம் தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி. ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி. போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. 243 சக்திபீடம். காளி மாரி மாரியா மகேஸ்வரி எல்லாமே வருவாங்க. 243 சக்திபீடம். அதற்கான மூல காயத்ரி மந்திரம் எல்லாரும் அவங்கவுங்க இட்ட சக்திகளை நினைத்து ஓதுங்க. ஓம் சக்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கன்னியே குமரியே நங்கையே தீயன மலர்ந்திடு. தீயே உன்னோடு தூர்த்திடு பிரச்சனையாவும். தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு. ஒரு 30 செகண்ட் தவம். கண்ணை மூடி தவத்துல எல்லாமே உங்கள் தட்டில் கற்பூரம் இருக்கும். அதை வச்சு எடுத்துக்கணும். தட்டில் வச்சு கற்பூரம் சேர்த்து ஓம் கற்பூரம் வாக்கு வெற்றிலை பழம் தேங்காய் பக்குவமாய் பண்ணிய பலகாரங்கள் பலவும் படைத்தோம். எட்டிடுக 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 அனைத்தையும் காத்திடுக காத்திடுக காத்திடுக. அருள் செழித்திடுக செழித்திடுக செழித்திடுக. எங்கும் நலம் விளைக நலம் விளைக நலம் விளைக. நான் முறையே நான் முறையே நான் நெறியே நான் வேதமே. வாழ்க 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 வாழ்க. ஓம் வளர்க ஓம் மலிவுருக ஓம் ஒளிவுருக ஓம்
தட்டு எல்லாமே கொடுத்துருங்க. கோயிலுடைய தட்டு அது. அந்த மஞ்சளை நீங்கள் முகத்தில் தூத்து குடிக்கணும் நல்லா. அதனால தனித்தனியாக அர்ச்சனை பண்ணிக்கணும். ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி. ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளர்ந்தாய் போற்றி. ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி. ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி. ஓம் ஈரேல் உலகம் ஈன்றாய் போற்றி. ஓம் பிறர்மயமாகா பெரியோய் போற்றி. ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி. ஓம் பேரருட்கடலாம் பேரருளே போற்றி. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி. ஓம் மூவுலகும் தொழ மூத்தோய் போற்றி. ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி. ஓம் ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி. ஓம் இருள்கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி. ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி. ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி. ஓம் மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி. ஓம் மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி. ஓம் தையல் நாயகி தாயே போற்றி. ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி.
ஓம் சோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி. ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி. ஓம் கற்பனை கடந்த சோதி போற்றி. ஓம் கருணையே உருவாம் விளக்கே போற்றி. ஓம் அற்புத கோள விளக்கே போற்றி. ஓம் அருமறை சிறப்பு விளக்கே போற்றி. ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி. ஓம் பொற்புடன் நடந்தை விளக்கே போற்றி. ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி. ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி. ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி. ஓம் பெருகுரல் சுரக்கும் பெரும போற்றி. ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி. ஓம் அருவே உருவே அருவுரு போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி. ஓம் செந்தாமரைத்தாள் தந்தாள் போற்றி. ஓம் தீப மங்கள சோதி போற்றி. ஓம் மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி. ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி. ஓம்
என்பார் அமரர் விளக்கே போற்றி. ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி. ஓம் போற்றியின் அன்பொழி விளக்கே போற்றி. போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி. 243 சக்திபீடம். காளி மாரி மாரியா மகேஸ்வரி எல்லாமே வருவாங்க. 243 சக்திபீடம். அதற்கான மூல காயத்ரி மந்திரம் எல்லாரும் அவங்கவுங்க இட்ட சக்திகளை நினைத்து ஓடுங்க. ஓம் சக்தியே காத்தாயி அயனாய வித்தின் மகவே வாழையே கன்னியே குமரியே நங்கையே தீயன மலர்ந்திடு. தீயே உன்னோடு தூர்த்திடு பிரச்சனையாவும். தாயே என்னோடு உயிரின பயிரின காப்பு வழங்கிடு. ஒரு 30 செகண்ட் தவம். கண்ணை மூடி தவத்துல எல்லாமே உங்கள் தட்டில் கற்பூரம் இருக்கும். அது கேட்டுக்கணும். தட்டில் வச்சு கற்பூரம் சேர்த்து ஓம் கற்பூரம் வாக்கு வெற்றிலை பழம் தேங்காய் பக்குவமாய் பண்ணிய பலகாரங்கள் பலவும் படைத்தோம். எட்டிடுக 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 அனைத்தையும் காத்திடுக காத்திடுக காத்திடுக. அருள் செலுத்திடுக செலுத்திடுக செலுத்திடுக. எங்கும் நலம் விளைக நலம் விளைக நலம் விளைக. நான் மறையே நான் முறையே நான் நெறியே நான் வேதமே. வாழ்க 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 வாழ்க. வாழ்கவும் வளர்கவும் மடிவுருகவும் முடிவுருகவும் நலமுருகவும்.
தட்டு எல்லாமே கொடுத்துருங்க. கோயிலுடைய தட்டு அது. ஆலைகளை முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் அர்ச்சனை பண்ண மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை மறுநாள் குளிக்கும் போது, நாளை குளிக்கும் போது முகத்தில் பூசி வச்சுக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்கு ஆம்பளையிலேருந்து நெத்தி வச்சு விடும். டேங்கையும் அந்த தட்டையும் மட்டும் கொடுத்துருமா எல்லாருமே. எல்லாமே கழட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நீங்கள் பேக் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடணும். வீட்டுக்கு போனோன்னா விளக்கை ஏற்றி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷமாக. இதே மாதிரி வாழைகளை விரிச்சு வச்சு வீட்டில் அதே மாதிரி விளக்க வச்சு ஏற்றிடுங்க ஒரு 5 நிமிஷமாக ஏறிடுங்க. ஏன்னா விளக்கு பூசைன்றது நீங்கள் ஒரு விளக்கை எடுத்து வந்து கோயிலில் பூசை பண்ணும்போது திருவிளக்காக மாறுது. திருநா இறைவனுக்குரிய விளக்காக மாற்றி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ எப்பெல்லாம் ஏற்றுறீங்களோ அப்பெல்லாம் அது அருச்சுடராக இருக்கும். கோயிலில் வச்சு பூசை பண்ணுறது அதுதான். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே கூட்டு பூசை பண்ணியிருக்கீங்க, அது மிகவும் சிறப்பு. 108 பேர் பண்ணியிருக்கீங்க. 108 பேருக்குரிய கடவுள் இங்கே வந்திருப்பாங்க. அனைவருக்கும் அந்த அருளை வணங்கிட்டு போயிருப்பாங்க. இதையெல்லாம் அந்த பூசையினுடைய மகத்துவம். அதனால் வீட்டில் போய் ஆத்தாள் கோட்டை பெரிய மாரியமான நினைத்து விளக்கேற்றிருங்க. எல்லாருமே வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷமாவது விளக்கு ஏற்றி வச்சிடணும். நம்ம டேகு தட்டு 2 மட்டும் கொடுத்துருங்க. தட்டில் உள்ள பொருள்